நீட் விலக்கு ஒன்றே தீர்வு என்று விஜய் கூறிய கருத்தை ஏற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் நீட் விவகாரத்தில் திமுக நாடகமாடுவதாகவும் சாடியுள்ளார். திமுக எப்படிப்பட்ட ஒரு நாடகம் ஆடுதுன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். பொதுவாக முதல் கையெழுத்து போட்டு நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னவங்க 3 வருஷம் ஆகி கையெழுத்து எங்கே போட்டாங்கன்னு தெரியல. எல்லார்கிட்டையுமே மனு ஆனாங்க, அது குப்பை தொட்டி தான் போச்சு. இப்போ இந்த 65 பேர் மேலே இறந்துருக்காங்க கலாச்சார விஷயத்தில், கள்ளக்குறி விஷயத்தில். அதுக்கு திசை திருப்புற வேலையை இப்போ நாடகம் ஒன்று அரங்கிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவாங்க சொல்லுங்கள்? எத்தனை தடவை மசோதா கொண்டு வருவாங்க? ஒரு ஏற்கனவே 2019 சொலையா 38 பேர் இருந்தீங்க. நீங்கள் அப்படி இருந்து என்ன அழுத்தம்? நீங்கள் எத்தனை தடவை பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்து இதுக்கு அழுத்தம் கொடுத்தீங்க? எத்தனை தடவை பார்லிமெண்ட்டை போய் ஸ்தம்பிக்க வச்சிங்க? அது மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்குது. அதனால் மக்கள் இனிமேல் திமுக நம்ப தேவையில்லை. எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய கொள்கை நீட் விலக்குன்றதை தவைக்காரருடைய, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அன்பு நடிகர் விஜய் அவர் அதே கருத்தை சொல்லியிருக்கிறதும், மாநில அந்த அதிகாரத்துக்குள்ள பொதுப்பட்டியலிருந்து கல்வி பற்றில ஒரு மாநில பட்டியல் வரணுன்ற அந்த கருத்துக்கள்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தான் நம்ம